ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளையும் நம்ம வீட்டையும் பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 15 சில முக்கியமான விஷயங்கள நம்ம வீட்ல கடைபிடிக்கணும். அது என்னென்னலாம் விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 15 விஷயங்கள நான் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிளஸ் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றதையும் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் லைக் பண்ண சொல்லி கேட்கிறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை அறையில கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப பூஜை பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சாமி படத்துல நம்ம பூ போட்டிருப்போம். அந்த பூ வாடி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அத எடுத்து போட்டுறணும். காஞ்ச பூவோடயே நம்ம சுவாமிக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு விளக்கு ஏற்றி வழிபடக்கூடாது. காஞ்ச பூவ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான மலர்கள சுவாமிக்கு போடுங்க. வாசனையுள்ள எந்த மலர்னாலுமே நம்ம சுவாமி படத்துக்கு போடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எப்பவுமே நல்லா வாசல மங்களகரமா சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அதனால டெய்லியும் வாசல் தெளிச்சுட்டு நல்லா கூட்டி பெருக்கி நம்ம கோலம் போடணுங்க. அதுலயும் மாட்டு சாணம் தெளிச்சு நம்ம கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். மகாலட்சுமி தாயார் பசுமாட்டின் பின்புறத்துல குடியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, சாணத்துல கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். சாணம் கிடைக்கல, நாம சிட்டில இருக்கோம் அப்படின்னா டெய்லியும் வாசல்ல மஞ்சள் கலந்த நீரை நம்ம தெளிச்சு நம்ம கோலம் போடலாம். கண்டிப்பா ஆனா கோலம் போடணும். அப்புறம் பூஜை அறையில, அதாவது பூஜை அறை ஷெல்ஃப்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, பூஜை அறை முன்னாடி ஒரு கோலம் போடணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கோலமா போடுறது ரொம்ப விசேஷம்ங்க. பச்சரிசி மாவு ஊற வச்சு அரைச்சு அதுல கோலம் போடலாம். ஆல்ரெடி எப்படி பச்சரிசி மாவ அரைக்கணும், கோலம் போடணுன்றத நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கோலம் போடலாம். பிளஸ் நான் பார்த்தீங்கன்னா, சாமிக்கு விளக்கெல்லாம் வைப்போம்ல அந்த ஷெல்ஃப், அதுலயுமே நான் மாக்கோலம் போட்டிருக்கேன். அதுவுமே ரொம்ப விசேஷம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா அப்படியும் போடுங்க. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் பூஜை அறைக்கு கீழே கோலப்பொடிய வச்சாவது கோலம் போடுங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது பூஜை சாமான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வைக்கணும். பிளஸ் நம்மளோட சாமி அறையில இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமா துடைக்கணும். முக்கியமா ஒட்டடை படியாம நம்ம பார்த்துக்கணும். விளக்கெல்லாம் வாஷ் பண்ண அப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதுல. அப்புறம் இந்த வாஷ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குல இருக்கக்கூடிய பழைய எண்ணெய நம்ம விளக்குனதுக்கு அப்புறம் திரும்பி அதே எண்ணெய ஊத்தி கண்டிப்பா விளக்கு ஏத்தக்கூடாது. அந்த எண்ணெய நம்ம ஒரு பாட்டில்ல நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு பாட்டில்ல கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். பவர் கட் ஆகுறப்போ நம்ம விளக்கு பொருத்துவோம்ல, அந்த டைம்க்கு அத நான் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம திரும்ப பூஜைக்கு, சாமிக்கே தான் அந்த எண்ணெய யூஸ் பண்ணக்கூடாது. மத்தபடி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெட்டைத்திரி போட்டு தான் எப்பவுமே விளக்கேத்தணும். அதான் ரொம்பவுமே நல்லது. ஒத்தத்திரி போடக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு டிப்புங்க. அப்புறம் பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, குபேரர் படம் கண்டிப்பா வைங்க. என்கிட்ட சின்னதா குபேரர் இருப்பாரு. ஒரு கிஃப்ட்டா வந்தது எனக்கு 2 குபேரர். அந்த 2 குபேரருமே நான் வடக்கு திசை நோக்கி தான் குபேரர் நம்ம வைக்கணுங்க. குபேரருக்கு உரிய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை. அதனால வடக்கு திசை நோக்கி குபேரரை வச்சு அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கும் ஏத்துங்க. ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏத்துறது ரொம்பவே சிறப்புங்க. சோ வடக்கு திசை பார்த்து குபேரர் படம் வச்சு வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏத்துங்க. அப்புறம் பூஜை அறையில பாத்தீங்கன்னா, கண்ணாடி எப்பவுமே இருக்கணுங்க. நான் இந்த சைட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வீடியோல தெரியல. நான் இந்த ரைட் சைட்ல வச்சிருக்கேன் கண்ணாடி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மஞ்சள், குங்குமம், உப்பு இந்த மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலயும் அது எல்லாமே எப்பவுமே நிரந்தரமா இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி மங்கள பொருட்கள் எல்லாமே வைங்க. ரொம்ப நல்லது.
அப்புறம் நிலைவாசல் எப்பவுமே சுத்தம் பண்ணி, அதுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, 2 விளக்கு நிலைவாசல்ல ஏத்தணுங்க. பிளஸ் நிலைவாசல்ல இருந்து தான் விளக்க வீட்டுக்குள்ள கொண்டு வீட்டுக்குள்ள ஏத்தணும். நான் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். நிலைவாசல்ல இருக்கிற விளக்க ஏத்திட்டு, நிலைவாசலுக்கு அந்த விளக்கெல்லாம் சுத்தி காமிச்சு, நிலைவாசல நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்புறம் அந்த விளக்க கொண்டு நான் ஃபர்ஸ்ட் துணை விளக்குல ஏத்துவேன். அதுக்கப்புறம் காமாட்சி தீபத்துல அந்த துணை விளக்க கொண்டு காமாட்சி தீபத்தம், மத்த விளக்கு எல்லாத்தையுமே நான் அந்த துணை விளக்க கொண்டுதான் ஏத்துவேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், விளக்குல எண்ணெய் நீங்க போட்டு தீபம் ஏத்துறப்போ இது ஏலக்காயும் கிராம்பும் மறக்காம போட்டு ஏத்துங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. அதனால இந்த 2 பொருட்களையும் விளக்குல போட மறந்துடாதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே சாமி கும்பிடுறப்போ விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் நெய்வேத்தியம் கண்டிப்பா சுவாமிக்கு வைக்கணுங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், எதுவுமே இல்ல அப்படின்னா தண்ணியாவது ஒரு கிளாஸ்ல மோண்டு சுவாமிக்கு வைக்கணுங்க. உங்களால முடியும் அப்படின்னா வெத்தலை பாக்கு, பழம் இந்த மாதிரி வைக்கலாம். இல்ல அவல், சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சுவாமிக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் விளக்கெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் நம்ம சாம்பிராணி, தீப தூப ஆராதனைகள் எல்லாத்தையுமே காமிக்கணும். ஏன்னா சுவாமி ரூம் எப்பவுமே நமக்கு ஒரு வாசனையோட இருக்கணுங்க. இது ரொம்பவுமே முக்கியமான டிப். அடுத்து பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி பச்சை கற்பூரத்திற்கு இருக்கு. சோ செவ்வாய், வெள்ளி நாட்கள்ல நம்ம பச்சை கற்பூரம் காட்டுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் மனசார நம்மளோட வேண்டுதல உட்கார்ந்து சுவாமி கிட்ட பொறுமையா நம்ம சொல்லி வணங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சுவாமி நம்மளோட வேண்டுதல்கள நிறைவேத்தி குடுப்பாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. பிளஸ் செவ்வாய், வெள்ளி நாட்கள்ல பாத்தீங்கன்னா, என்னென்ன ஸ்லோகன் எல்லாமே படிக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல டீட்டெயிலா குடுத்திருக்கேன். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்ல நம்ம என்ன ஸ்லோகன் படிக்கணும். பிளஸ் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய செவ்வாய், வெள்ளி நாட்கள்ல என்ன ஸ்லோகன் மகாலட்சுமி தாயாருக்கு படிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். மகாலட்சுமி 108 போற்றி படிக்கலாம். மகாலட்சுமி மூல மந்திரம் நம்ம படிக்கலாம். முருகனுக்கு பாத்தீங்கன்னா திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் எல்லாமே நம்ம படிக்கலாம். பிளஸ் வெற்றிலை தீப வழிபாடு இது எல்லாமே நம்ம நம்மளோட வீடியோல செக் பண்ணி பாருங்க. இது எல்லா வீடியோஸ்லயும் உங்களுக்கு இருக்கும். என்ன ஸ்லோகன்னு நான் பாடல் வரிகளோடையும் கொடுத்திருப்பேன். நான் வாசிச்சும் காட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை போய் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். உங்களால உங்க வீட்ல ஒரு நல்ல சேஞ்சஸ நீங்களே பார்க்க முடியும். நான் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றேன். எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாமே கிடைச்சதுனால, இத நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ பார்த்தீங்கன்னா, 3 டைம் நான் ஆல்ரெடி பண்ணி எனக்கு வேண்டுதல் நிறைவேறுதுன்றனால, 4வது டைம் பண்றப்ப இருந்தா உங்களுக்கு வீடியோவ ஷேர் பண்ணியிருந்தேன். கூடிய சீக்கிரமே நான் அடுத்து ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். நீங்க யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, யார் பண்ண போறீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பூஜை ரிலேட்டட் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், விளாக், மேக்கப் வீடியோஸ் எல்லாமே வரும். பாய்.